வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தூதுவளை ரசம். இதுதான் தூதுவளை. இந்த சில் கிளைமேட்டுக்கு எல்லாருக்கும் கோல்டு இரும்பல் கண்டிப்பாக வருது. அதுக்கு பெஸ்ட்டு ரெமெடியே இந்த தூதுவளை தான். வாங்க ரசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு கையிலேயே வடிகட்டுங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். புளி கூடவே 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 7 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு சீரக மிளகை மட்டும் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பூண்டு ஒன்றா போட்டிங்கன்னா மிளகுலாம் நல்லா அரையாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் அரைச்சிடாதீங்க, ரொம்ப திப்பியாகவும் அரைச்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கூட இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த தூதுவளை ரசம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டெல்லாம் வராது. இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மெயின் ரெமெடியே இந்த தூதுவளை இலை தான். இதை இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணுங்க. இந்த இலையில் கூட முள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இலையை அரைச்சி ஊற்றினோன்னா ரசம் கசப்பாக இருக்கும். அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசம் கூட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் கிள்ளி. அந்த காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1 செகண்ட் கழித்து கருவேப்பிலை போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தட்டு போட்டு மூடாதீங்க. தட்டு போட்டு மூடினா கொதி வருதான்ட்டு தெரியாது. கொதி வரக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக நுர கட்டினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதி ரசத்தை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷாயம் மாதிரி இருக்கும். கொதி வரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம ரசத்தை ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். எந்த சமையல் செஞ்சாலும் அலுமினியம் பாத்திரத்தில் வைக்காதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம திறந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையான ரசம் ரெடி. தேங்க்யூ.